மிருகசீரிஷம் 1-2 பாதம் ரிஷபராசியில் அமைகின்றன. ரிஷபராசிக்கு சுக்கிரன் அதிபதி. இந்த மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ரிஷபராசி 2024 இந்த 2024ஆம் ஆண்டில் கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதோட மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள் மிதுன ராசியில் அமைகின்றன. இந்த மிதுன ராசிக்கு அதிபதி புத பகவான். இந்த மிதுன ராசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ரிஷபம் காலபுருஷனுக்கு 3வது ராசி, மிதுனம் காலபுருஷனுக்கு 4வது ராசி. இந்த 5வது நட்சத்திரமாக வரக்கூடிய இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 ரிஷபராசிக்கு என்ன பலன், 2024 கிரகங்கள் மிதுன ராசிக்கும் எப்பேற்பட்ட பலன், இது ரெண்டுத்தையும் சொன்னீங்கன்னு சொன்னால் தான் அந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பலன் கிடைக்கும். வாங்க பார்க்கலாம். ரிஷபராசி காலபுருஷனுக்கு 2வது ராசி. சுக்கிர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இந்த ரிஷபம் அப்படின்னும் பொழுது கிருத்திகை 2, 3, 4 பாதங்கள், ரோகிணி நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. இப்போ இந்த ரிஷப ராசிக்கு இந்த 2024 புத்தாண்டு எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் ஆண்டு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது அப்படின்னு பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் நம்ம பார்க்க போகிறோம். ரிஷபம் அப்படின்னும் பொழுது 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். அவர் ஓராண்டு முழுவதும் அங்கே தான் இருக்கிறார் 2024. இப்போ 10ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னு சொன்னால் சனிக்கு ஸ்தான பலம் இருக்கிறது. 10ஆம் இடம் அது அவருக்கு மூலத்திரிகோணம் வீடு. அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்கள் தொழிலே பண்ணலை, உத்தியோகத்துக்கும் போகல, சும்மா இருக்கிறேன்னு சொல்கிற பேர் வழிகள்லாம் இப்போ ஏதாவது ஒரு தொழிலுக்காவது போகணும், உத்தியோகமாவது பண்ணணும். உங்களுடைய ஜனனகால ஜாதக அமைப்புப்படி நீங்கள் ஒரு ஜோசியரை அணுகி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சொந்த தொழில் பண்ணணுன்னா தொழில் ஆரம்பிக்கலாம், உத்தியோகத்துக்கு போகணுன்னா உத்தியோகம் எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அந்த டிபார்ட்மெண்ட்டில் சேர முடியும். ஏன்னா 10ஆம் இடத்து அதிபதி 10இல் ஆட்சி நிலை பெறுகிறார், அவருடைய வீடு அவர். அப்போது இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு தொழில் நிரந்தரமாகும். இப்போ ஏதாவது ஒரு தொழிலே பண்ணுறாங்க, அவருக்கே மனசு விருப்பம் இல்லாமல் பண்ணுவார். என்னங்க இந்த இடத்த கடையை வச்சுட்டு கடை சரியாகவே போகலை, என்னங்க பண்ணுறது, இல்லை இடத்த மாற்றலாமா இல்லை தொழிலையே மாற்றலாமா அப்படின்னு ஒரு ஆசிலேஷன் மைண்டில் இருப்பார் அவர். இப்போ இந்த காலகட்டம் இந்த 2024 ஒன்று அந்த தொழிலை ஸ்திரமாக இறங்குவார், இல்லைன்னா வேறு தொழிலை மாற்றக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனால் தொழில் ஒரு நிரந்தர தொழிலாகும். ஏதோ ஒரு தொழில் நிரந்தரமாக பண்ண போகிறீங்க. ஏற்கனவே தொழிலில் இருக்கிறவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடுங்க, கேட்குற இடத்துல கடன் கிடைக்கும். வங்கி மற்றும் அரசு மூலியமாக கடன் உதவி பெற்று தொழிலை விரிவாக்கம் செய்வது அல்லது தொழிலை மாற்றி அமைப்பது, தொழில் ரீதியாக உங்களுக்கு ஒரு அமக்கலமான ஒரு பலன்கள் கிடைக்கப் போகிறது. இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஓராண்டும் தொழில் ஏனோ தானோன்னு போகாமல் நல்ல சூடு பிடிச்சி நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள். நல்ல தொழில் ரீதியாக நல்ல சம்பாத்தியத்தை பெற்று ஓஹோன்னு இருக்க போகிறீங்க. காசு பணம் புரளப் போகிறது, வங்கி கணக்கு உயரப்போகிறது. இந்த சனி பகவான் அப்படின்னும் பொழுது அவருடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 3ஆம் பார்வையாக மேஷத்தை பார்ப்பார். அப்போது மேஷம் அப்படின்னா உங்களுக்கு மே 1ஆம் தேதிக்கு ரிஷபத்துக்கு போயிடுறாரு குரு பகவான். அப்போ போனதுக்கு அப்புறம் இப்போ அந்த மேஷம் வீடு எம்டி ஆகும். இப்போ
இப்போ குரு இருக்கிற வரைக்கும் சனி பார்த்தா ஒன்றும் பண்ண முடியாது, ஒன்றும் செய்யாது. ஆனால் எந்த கிரகமும் குரு மாறிடுறாரு இல்லையா, இப்போ சனி பார்வை அப்போ 12ஆம் இடத்தை பதியுது அப்படின்னாக்கா டென்ஷன் ஆகிடுவீங்க, தூக்கம் வராது, வேலைக்கு சாப்பிட முடியாது. இந்த 4 மாதத்துக்கு அப்புறம் இந்த குரு வந்து ரிஷபத்துக்கு சென்றதுக்கப்புறம் அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா டென்ஷனாக இருப்பீங்க, தூக்கம் வராது, வேலைக்கு சாப்பிட முடியாது, செலவினங்கள் ஏற்படும். அது சுப செலவாகவும் இருக்கலாம், அசுப செலவாகவும் இருக்கலாம். மற்றபடி பார்க்கும் பொழுது இந்த சனி பகவான் மூலத்திரிகோண வீடு ஆட்சி வீடாக இருக்கிறதால கண்டிப்பாக அவர் வந்து இந்த ரிஷப ராசிக்கு யோகாதிபதி என்று சொல்லக்கூடியவர். நிச்சயமாக உங்கள் காட்டில் மழை, நீங்கள் நல்ல சம்பாத்தியம் பண்ண போகிறீங்க. இந்த சனி பகவான் பொறுத்தவரையிலையும் ஒரு பெரிய சம்பாத்தியத்தை ஏற்படுத்தி தருவார். டெம்பரரி போஸ்ட்டில் இருப்பாங்க, கவர்மெண்ட்லேயோ இல்லை ப்ரைவேட்லேயோ, அவங்களுக்கு நிரந்தரமாக பணி கிடைக்கும். அதுபோல் எங்கேயாவது ஒரு இடத்துல தேவையில்லாமல் ஒரு இடத்துல வேலை பார்ப்பாங்க, டென்ஷனாக மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சரில். இப்போ பார்த்தா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு நல்ல இடமா சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அரசு அதிகாரிகள், அரசு கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் அனைவர்களுக்கும் சலுகைகள் கிடைக்கும், சம்பாத்தியம் நல்லா சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு வந்து சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. அதாவது ப்ரமோஷன் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபருக்காக காத்திருக்கிறவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர், இப்படி நல்லது நடக்கும். உத்தியோகம் கூட உங்களுக்கு புதுசாக இப்போ முயற்சி பண்ணுறவங்க உத்தியோகத்துக்கு முயற்சி பண்ணலாம், கண்டிப்பாக நல்லது நடக்கும். இந்த சனி பகவான் இரும்பு காரகத்துவம். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன லேத் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் இரும்பு இல்லாத உபகரணம் இல்லை. அப்போது இந்த லேக் ஃபேக்ட்ரிலேருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்திங்கன்னா தொழிலாளிகள் நல்ல ஒரு சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க, இன்வால்மெண்ட்டாக வேலை பார்த்து நல்ல சம்பாத்தியம், நல்ல ஊக்கத்தொகைகள், கருணை தொகைகள் கண்டிப்பாக கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம், சந்தோஷமாக இருக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது ராகு கேதுக்களை எடுத்துக்கொள்ளலாம். ராகு பொறுத்தவரையிலையும் 11ஆம் இடத்தில் இருக்கார். அடா சூப்பருங்க. 11இல் 3, 6, 11 ராகு கேதுக்கள் இருந்தால் அளப்பரிய ஒரு பலனை எதிர்பார்க்கலாம். கோடீஸ்வர யோகம், குபேர அந்தஸ்தை எதிர்பார்க்கலாம். பணம் பல வகையில் வந்து கொட்டும், பணமழை பொழியும். உங்களை பொறுத்தவரையிலையும் சிறப்பாக இருக்கும். அதுவும் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, அதில் குறிப்பாக வந்து ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்கிறேன்னா இன்னொரு வெளிநாட்டுக்கு போய் அங்கே சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும். இந்த இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பிஸ்னஸ் பண்ணுறவாளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான ஒரு ஆண்டு இந்த ஆண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. இந்த 11இல் இருக்கும் ராகு பகவான் உங்களை கோடீஸ்வர யோகத்தை தருவார், குபேர அந்தஸ்தை தருவார். தொட்டதெல்லாம் தொலங்கும். வெளிநாடு போகணும் ரிஷபராசி அன்பர்கள்லாம் தாராளமாக போங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணலாம். இல்லை அங்கே போய் தொழில் பண்ணலாம். இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்களா தாராளமாக போகலாம். அப்படி ஏன்னா அவர் 3-11 பார்வை இருக்குல்ல, 9ஆம் இடத்தையும் பார்க்குறாருல்ல, அப்போ உயர்கல்விக்காக கூட போகலாம். நீங்கள் எதுக்கு சென்றாலும் உங்கள் அபிலாஷை இனிதே நிறைவேறும். அற்புதமான காலங்கள். இந்த ரிஷபராசிக்கு ஒரு திருப்பு முனை வந்தாச்சுன்னே சொல்லலாம். ராகு கேது பயிற்சியால் இந்த ராகு பகவான் ஒருவரே போதும் உங்களுக்கு. நீங்கள் ஒரு 100 ரூபாய் எதிர்பார்க்குற இடத்துல ஒரு 100 ரூபாய் கட்டே கிடைக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? அந்த அளவுக்கு ஒரு பெரிய வருமானத்தை எதிர்பார்க்கிறத விட எதிர்பார்த்ததை விட ரெட்டிப்பு மடங்கு, 3 மடங்கு, 4 மடங்குலாம் கிடைக்கும். ராகு வந்து கொட்டி கொடுப்பார். பிரம்மாண்ட நாயகன்னு பேர் ராகுக்கு. அவர் போய் 11இல் உட்காந்துருக்காருன்னு சொன்னால் அட சூப்பர். இந்த ரிஷபராசி அன்பர்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2024 பொற்காலம். உங்கள் காட்டில் மழை, ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுக்கு பெரிய திருப்பு முனை. அப்போ பணம் காசு தான் என்ன பண்ணுவீங்க? வீடு வாசல் வாங்குவீங்க, இடம் வாங்குவீங்க, பூமி வாங்குவீங்க, கார் வாங்குவீங்க, பிள்ளைகளுக்கு உயர்கல்விக்காக வெளிநாட்டுக்கு கூட அனுப்பி வைப்பீங்க. பெரிய படிப்பு, டாக்டரேட்டு, எம்பிஏ, எம்இ, இப்படி பெரிய படிப்புலாம் படிக்க வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு. உங்களுக்கு உற்சாகம் வரும், உத்வேகம் ஏற்படும்.
பசங்களை படிக்க வைக்கணும் அப்படின்னு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காரு பங்களான்னு பெரிய லெவலில் ரீச் ஆவீங்க. நல்ல சம்பாத்தியம், வரக்கூடிய சம்பாத்தியம் ரொம்ப அப்டார்மலாக இருந்தால் என்ன ஆகும், நீங்கள் நல்ல ஒரு சொஃபஸ்டிகேட்டடாக சம்பாதிக்க முடியும். அதுவும் இந்த ராகுனுடைய காரகத்துவம் இந்த கம்ப்யூட்ரு, லேப்டாப்பு, இந்த டெக்னாலஜி வைஸ் இந்த அவங்க தொழில் பண்ணுறாங்க பாருங்கள், இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, வாட் அபவுட் கேது? கேது 5ஆம் இடத்துல இருக்கார். 5ல் கேது வந்தால் பிரச்சனை தாங்க. பிரச்சனை அப்படின்னு சொன்னால் எவ்வளோ காலத்துக்கு பிரச்சனைன்னா ஒரு 4 மாத காலத்துக்கு தான் பிரச்சனை. ஏன் சார் அதுக்கப்புறம் பிரச்சனை இல்லையா? இந்த 4 மாதம்தான் மேஷத்தில் இருக்கிறார் குரு. அதுக்கப்புறம் ரிஷபத்துக்கு வந்து 5ஆம் பார்வையாக பார்ப்பார். அப்போ இந்த 4 மாத காலம் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். இந்த 4 மாதத்தில் பூர்வீக சொத்தில் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்தில் பிரச்சனைகள் வரலாம். குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய காலகட்டம் இப்படி சொல்லலாம். இந்த 5ல் கேது இருந்தால் 5ஆம் இடம் குலதெய்வத்தின் அனுகிரகம் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கிறதுக்கு நீங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணணும். 5ல் கேது இருந்தால் கெடுத்துருவார். ஆனால் அதுக்கப்புறம் மே 1ஆம் தேதிக்கு பிறகு ஒரு 8 மாத காலங்கள் குரு பார்வை. அடாடா, அப்படியே உள்டாவாக சொல்லணும். பூர்வீக சொத்து கிடைக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு, ஏன்னா கேது உட்காந்துருக்கார், வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன், மருத்துவத்தின் உதவியோடு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். 5ஆம் இடம் ரொம்ப சந்தோஷமான இருக்கக்கூடிய இடங்க. அந்த என்ன சொல்கிறாங்க, ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் கொஞ்சம் காசெல்லாம் போட்டு நல்லா சம்பாத்தியம் பண்ணுவீங்க, சந்தோஷமாக செயல்படுவீங்க. இப்போ சனி பகவானை பார்த்தாச்சு, ராகு கேதுவை பார்த்தாச்சு. அடுத்தது குரு பகவான். குரு பகவான் பொறுத்தவரையிலையும் உங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிறார். ஒரு 4 மாத காலம்தான். 12ல் சுபகிரகமான குரு பகவான் இருந்தால் ஸ்தான பலம் கிடையாது குருவுக்கு 12ல். அப்போது 12ல் இருக்கிறான்னு சொன்னால் செலவினங்கள் ஏற்படும், சுப செலவே ஏற்படும். இந்த 4 மாத காலம் மட்டும் இல்லை, இந்த 4 மாதம் வந்து ராசியில், அதாவது 12ல் இருக்கிறார். அப்போ சுப செலவு ஏற்படும். அதுக்கப்புறம் ராசிக்கு வந்துடுறாருங்க. ரிஷப ராசிக்கு 1ஆம் தேதி உங்களுக்கு, அதாவது மே மாதம் 1ஆம் தேதி அங்கே வந்துடுறாரு. ஏப்ரல் வரைக்கும் இங்கே இருக்கிறார். அப்போ மே 1 குரு பயிற்சி அப்படின்னும் பொழுது இந்த 4 மாத காலமும் 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். இப்போ 4ஆம் இடங்கிறது வண்டி வாகனம் தாயார் ஸ்தானம். தாயாருக்கு தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அவங்க தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருக்கும். வரப்போக எல்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருக்கும். அதாவது கருத்து வேறுபாடு இருக்காது, ஒத்துமையாக இருப்பீங்க. அடுத்தது வண்டி வாகனங்கள் புதுசாக வாங்குவீங்க, வீடு வாங்குவீங்க, மனை வாங்குவீங்க, தோட்டம் வாங்குவீங்க, துறவு வாங்குவீங்க, ஃப்ளாட்டு வாங்குவீங்க, இடம் வாங்கி வீடு கட்டுவீங்க. 4ஆம் இடம்ல குரு பார்க்குறாரு. அந்த 4 மாதத்தில் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் செய்வீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 7ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அதாவது 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அடுத்தது 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார். 6ஆம் இடம் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். வெளிநாடுக்கு போகிறவங்க தாராளமாக போகலாம், நம்பி போகலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த குரு 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், யோகங்கள். சரி, இடம் வாங்கிட்டோம், வீடு வாங்கிட்டோம், இஎம்ஐ கட்ட முடியுமா முடியாதா, அதெல்லாம் வந்து பயமே வேண்டாம். 8ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் தாராளமாக எதையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய ஒரு வல்லமை கண்டிப்பாக கிடைக்கும். அசிங்க அவமானம் ஏற்படாது. அதாவது வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 8ஆம் இடம் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறாங்க பாருங்கள், வெளிநாட்டில் போய் இல்லை உள்நாட்டிலேயே டாக்டரேட்டு, ஆராய்ச்சி கல்வி, பிஹெச்டி, எம்ஃபில், இப்படி இந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம். நினச்சதை சாதிக்க முடியும், வெற்றி பெற முடியும். அப்புறம் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க பாருங்கள், இந்த போலீஸு, உளவுத்துறை, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான காலகட்டம். அவங்களுடைய திறமையை வெளிப்படுத்தி ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம். அடுத்தது குரு பகவான் மே 1ஆம் தேதி
ரிஷபத்துக்கு வரார். ரிஷபம் அப்படின்னும்பொழுது இந்த 8 மாத காலம் ரிஷபராசிக்கு நல்லது செய்யுமா? ஜென்ம குரு பிரச்சனையே தரும். ஜென்ம குரு எப்பவுமே பிரச்சனையே தரும். என்னங்க, ராகு உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கார், கேது அன்ஃபேவரு, சனி பகவான் ஃபேவரபுளாக இருக்கார். ராகு ஃபேவரபுள், சனி ஃபேவரபுள், கேது அன்ஃபேவர். இப்போ குரு ஸ்தான பலம் ஃபேவரபுள் கிடையாது. ஜென்ம குரு வனவாசம் பிரச்சனை. ஆனால் பார்வை பலம் கோடி பலம் தரும் அப்படின்னு சொல்லலாம். ரிஷபத்துக்கு பார்த்திங்கன்னா இது 8க்கும் 11க்கும் ஆதிபத்தியம்தான் குரு. அதனால் இவர் பெருசாக ஒன்றும் ரிஷபத்துக்கு தந்துட மாட்டார். ஆனால் பார்வை சுப பார்வை கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ சுபர் பார்வை அப்படின்னும்போது உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறாரு பாருங்கள். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். குழந்தை பாக்கியம் உண்டு, வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பூர்வ புண்ணியத்தில் எந்த பிரச்சனையும் வராது, நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லணும். பூர்வ புண்ணிய சொத்து நீங்கள் பிரிச்சுக்கலாம். அடுத்தது 7ஆம் வீட்டை குரு பார்க்குறார். திருமண வயதில் இருக்கும் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு திருமணம் கூடி வரக்கூடிய காலகட்டம். இது இனிப்பான செய்தி. ஏன்னா திருமணம் கைகூடுங்க. திருமணம் ஆகாத ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு திருமணம் கைகூடி வரும். நண்பர்களால் ஆதாயம், நல்லது நடக்கும். கூட்டாளிகள், தொழில் கூட்டாளிகளால் கூட்டு தொழில் சிறந்து விளங்கும். அவங்களும் ஆதரவாக இருப்பாங்க. ஏன், வேலை பார்க்குற இடம், தொழில் பார்க்குற இடம், அக்கம் பக்கம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம் எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் என்று சொன்னால் மிகையாக. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் எது எப்படி இருந்தாலும் அதனங்க முக்கியம். வீட்டுக்கு போனால் சந்தோஷமாக போகணும்ல. கணவன் மனைவி ஒற்றுமை, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரிஷபத்துக்கு 9ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். 9ஆம் இடம் அப்படின்னா பாக்கியஸ்தானம். வெளியூர், வெளிநாடு, ஏற்கனவே ராகு நான் வந்தேன் வெளிநாட்டுக்கிட்ட வான்னு கூப்பிட்றாரு, வெளியூர் வெளிமாநிலன்னு. இப்போ இந்த குரு வேறு 9ஆம் இடத்தை பார்க்குறதால இப்போ கண்டிப்பாக குருவும் சப்போர்ட் பண்ணி உங்களை வெளிநாடு, நீங்கள் ஜனனகால தசா புத்தி அடிப்படையில் நீங்கள் வெளிநாட்டுக்கு போகணும்னு அமைப்பு இப்பொழுது இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாட்டுக்கு இந்த குரு பகவானை உங்களை அனுப்பி வைப்பார். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும். கோயில் குளங்களுக்கு போயிட்டு வரும். ஏற்கனவே குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லலாம். ஞானகாரகனை குரு பார்த்தால் ஞானம் பிறக்கும். அதாவது கோயில் குளங்களுக்கு போவீங்க, ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், தீர்த்த யாத்திரைகள் போவீங்க. இப்படி பலவிதமான நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. மொத்தத்தில் இந்த கேதுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணித்தான் ஆகணும். பிள்ளையாரை வழிபாடு செய்யணும். முதல் 4 மாதம் பிரச்சனை தருவார். அப்புறம் குரு பார்வையில் இருக்கார், பிரச்சனை இல்லை. முதல் 4 மாதமாவது கண்டிப்பாக நீங்கள் ஏப்ரல் வரைக்குமாவது பிள்ளையாரை வழிபாடு பண்ணணும். ஃபுல்லாக வழிபாடு பண்ணாலும் நல்லா இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. குரு ஏப்ரலுக்கு அப்புறம் குரு 12ல் இருக்கார். அப்புறம் ஜென்மகுரு 12ல் இருந்தாலும் சரியில்லை. இப்போ ஜென்மகுரு அதை விட பிரச்சனை. அப்போது தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுங்கள். குரு ஸ்தலங்களுக்கு செல்லுங்கள். குரு பகவானை வழிபாடு செய்யுங்க. ஏதாவது ஒரு குருவை நீங்கள் வணங்குங்க. ராகவேந்தர், சாய்ராம், இப்படி ஏதாவது ஒரு குருவை நீங்கள் வணங்குனீங்கன்னு சொன்னால் ஓரளவுக்கு தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். மற்றபடி இந்த 11ஆம் இடத்துல இருக்கிற ராகுவும் 10ல் இருக்கிற சனி பகவானும் உங்களுக்கு இந்த ரிஷபத்துக்கு கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்தை வாரி வழங்குவார்கள். பொருளாதாரத்தில் ஒரு சுபிட்சம், அளவு கடந்த ஒரு வருமானம், குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள், திருமணம் தவிர மற்ற நிகழ்ச்சிகளான இருக்குது. சுப நிகழ்ச்சிகள்லாம் பண்ணக்கூடிய நிலை, வீடு வாங்க, வீடு கிரகப்பிரவேசம் பண்ண, கார் வாங்க, இப்படி பலதரப்பட்ட விஷயங்களில் நல்லது நடக்கக்கூடிய அமைப்பு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த 2024
ஓஹோன்னு இருக்கும், சிறப்பாக இருக்கும். உங்கள் காட்டில் மழை பொற்காலம் என்று சொன்னால் மிகையாகாது. மிதுன ராசி காலபுருஷனுக்கு 3வது ராசி. இந்த மிதுன ராசிக்கு அதிபதியாக இருப்பவர் புத பகவான். இந்த மிதுன ராசி அன்பர்கள் மிருகசீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை 1-2-3-4 பாதங்கள், புனர்பூசம் 1-2-3 பாதங்களில் பிறந்தவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த மிதுன ராசி. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு, இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே இந்த ஆண்டு பலன் அப்படின்னு சொன்னால் ஆண்டு கிரகங்களை தான் நம்ம கையில் எடுக்கணும். முதல்ல நம்ம சனி பகவானை நம்ம எடுக்கலாம். சனி பகவான் பாருங்கள், உங்களுக்கு இந்த 2024 முழுவதும் 9ஆம் இடத்துல தான் சஞ்சாரம் செய்ய போகிறார். அப்போது இந்த 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம், தந்தை ஸ்தானம், வெளியூர் வெளிநாடு செல்லக்கூடிய இடம். அந்த இடத்த அதிபதி அங்கே ஆட்சி பெற்றிருக்கிறார், மூலத்திரிகோணத்தில் அமர்ந்திருக்கிறார். அப்போ தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலங்கள் கிடைக்கப் போகிறது. வெளிநாடு போக நினைக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள் வெளிநாடு தாராளமாக போகலாம். யோக பாக்கியங்கள் நிறைந்த ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு அமையப்போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவான் ஸ்தானபலம் இல்லை என்று சொன்னாலும் கூட 9ஆம் இடத்துல ஒரு ஆட்சி பெற்று இருக்கிறார், மூலத்திரிகோணத்தில் இருக்கிறார். ஆதலால் ஓரளவுக்கு உங்களுக்கு நன்மைகள் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. 9ஆம் இடம் பாக்கியஸ்தான். அந்த அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் என்று சொன்னால் பாக்கிய நிறைவுக்கு பஞ்சம் ஏது? தந்தை ஸ்தானம், தந்தை வழி சொந்தங்களால் அனுகூலம், பங்காளிகளால் ஆதாயம். இப்படி ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு, அதாவது 50 வயசுக்கு மேலே தான் ஆன்மீகமே வரப்போகிறோம். இப்போ 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு ஆன்மீகத்தில் ரொம்ப ஈடுபாடு வரும். ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள், தீர்த்த யாத்திரை மேற்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவானுடைய பார்வை அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு பார்வை 3-10 பார்வை 7ஆம் இடத்தை பார்க்கும்போது 7ஆம் இடத்தை 3-7-10 பார்வை பொறுத்தவரையிலையும் இந்த சனி பகவானுக்கு இப்போ 3ஆம் இடத்தை பார்க்குதுன்னு சொன்னால் மேஷம் அப்படின்னா மிதுனத்துக்கு 11ஆம் இடத்தை பார்க்குது. மேஷத்தில் குரு பகவான் 4 மாதம் இருக்கிறார். அதுக்கப்புறம் இடம்பெயர்ந்து அவர் ரிஷபம் போயிடுறார். அப்போ முதல் 4 மாதம் சனி பகவானுடைய பார்வை ஒன்றும் பண்ணாது. ஆனால் கடைசி 8 மாதங்கள் 11ஆம் இடத்தை சனி பார்ப்பது என்பது கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம். இந்த எடுக்கின்ற காரியங்கள் சக்ஸஸ் ஆகுமானா காலதாமதம் எடுத்து சக்ஸஸ் ஆகும். மூத்த சகோதரர்கள் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். எண்ணிய செயல் ஈடேறுவதில் சிக்கல் ஏற்படலாம். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 7ஆம் பார்வையாக பார்ப்பார். 7ஆம் பார்வையாக பார்க்குறார் அப்படின்னாக்கா முதல் 4 மாதம் குரு பார்க்குறார், பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் 8 மாதம் இருக்குது அப்படின்னா 7ஆம் பார்வையாக 3ஆம் இடத்தை பார்க்கிறார். இளைய சகோதர சகோதரிகள் அவங்க இருந்தாலும் உங்களுக்கு பிரச்சனைகளை உண்டு பண்ணுவாங்க, அவங்களால பிரச்சனை இருக்கும். இது 3ஆம் இடம் என்பதே முயற்சி ஸ்தானம். அப்போ என்ன தான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சி வெற்றி பெறுமா அப்படின்னா கேள்விக்குறி தான். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு பதில் வருமானு காத்துக்கிட்டு இருப்பீங்க 3ஆம் இடம். மற்றபடி உங்களுக்கு
இந்த சனி பகவான் பார்வை 10ஆம் இடத்தை விருச்சிகத்தை பார்க்க போகிறார். அந்த விருச்சிகம் என்பது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. முதல் 4 மாதம்தான் பிரச்சனை. ஏன்னா குரு பார்க்க முடியாது விருச்சிகத்தை. அப்போ அந்த முதல் 4 மாதம் எத்தனாவது இடம் அப்படின்னா உங்களுக்கு மிதுனத்துக்கு 6ஆம் இடம். 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் முதல் 4 மாதம் தேக ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கடன் சுமை இருப்பவர்களுக்கு பிரச்சனை வரும். எதிரிகளால், மறைமுக எதிரிகள் இருக்கலாம், நேர்முக எதிரிகள் இருக்கலாம், அவங்களால பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த சனி பகவான் ஸ்தான பலம், பார்வை பலம் பார்த்துட்டோம். பிறகு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அடுத்த 8 மாதம் குரு பார்த்துடுறாருங்க ரிஷபத்துலேருந்து விருச்சிகத்தை. அப்போது என்ன தான் சனி 10ஆம் பார்வையாக பார்த்தாலும் குரு பார்வையை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லை. அப்போ எந்த ப்ளஸ்ஸும் இல்லை, அதாவது எந்த மைனஸும் இல்லை, ப்ளஸ்ஸு தான் அப்படின்னு சொல்லணும். சரி, இப்போ சனி பகவான் உங்களுக்கு ஓரளவுக்கு மோர் தேன் 50% நல்ல பலனையே தரப்போகிறேன். நல்ல இடத்துல தான் உட்காந்துருக்கார், தருவார் அப்படின்னு சொல்லலாம். பார்வை பலமும் ஓரளவுக்கு பரவாயில்லை. அடுத்தது உங்களுக்கு ராகு கேதுக்கள். ராகு 10ஆம் இடத்துல வரார், கேது 4ஆம் இடத்துக்கு வரார். 10ஆம் இடத்துல ராகு வராருன்னா தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானத்தில் ராகு இருக்கிறார். அப்போது தொழிலை நீங்கள் இது வரைக்கும் சிம்பிளாக ஏதோ ஏனோ தானோன்னு கூட பண்ணிகிட்ருப்பீங்க. திடீர்னு யாராவது உங்கள் ஃப்ரெண்டோ இல்லை தெரிஞ்சவங்களோ யாராவது சொல்லி, என்னப்பா இப்படியே உட்காந்துருக்க, கொஞ்சம் கடையை விரிவுபடுத்த, நிறைய சாமானை வாங்கி போனேன், நல்லா வியாபாரம் பண்ணேன், ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத வியாபாரம் பண்ணுறியே அப்படின்னு அவங்களே யாராவது சொல்லி அதுக்கப்புறம் உங்களுக்கு அது மனசில் ஒரு மாதிரி ஆகி ஸோ அதை பெருசு பண்ணலாம், கடனை உடனே வாங்கி கடையை பெருசு பண்ணலாம், விரிவு பண்ணலான்னு பண்ணுவீங்க. கேட்குற இடத்துல கடனும் கிடைக்கும். இல்லை தொழில் ஏற்கனவே ஒரு பிரான்ச்சு போயிட்டுருக்கு, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாமே, நல்லா தானே போகுது, இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லுவாங்க யாராவது. உடனே இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுவீங்க. இப்படி இந்த 10ஆம் இடத்தை அவர் இருக்கிற இடத்த இப்போ பிரம்மாண்டத்தை பண்ணுவார், பெருக்குவார் ராகு. அப்போ தொழில் பெரிய அளவுக்கு நீங்கள் சாதாரணமாக சின்ன லெவலில் ஒரு 1 லட்ச ரூபா கடன் வாங்கி நான் ஒரு தொழிலை விரிவுபடுத்தணும்னு நினச்சா கேட்குற இடத்துல கடன் நிறைய கிடைக்கும். கடைசியில் பெரிய லெவலில் நீங்கள் அதை பூமப் பண்ணுவீங்க. அப்போ எவ்வளோக்கு எவ்வளோ இன்புட் பண்ண போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ அவுட்புட் கிடைக்க போகுது. பிரம்மாண்ட நாயகன் அவர் 5 லட்ச ரூபா கடன் கேட்குற இடத்துல 20 லட்ச ரூபா கடனை வாங்கி கடையில் போட்டு நல்ல வியாபாரத்தை பண்ணால் அப்போ அதுக்கு தகுந்த வருமானம் வரத்தானே வரும். ஸோ அப்படி தொழிலை விரிவுபடுத்துவார். உத்தியோகம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட், நல்ல இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு போகிறது, சக ஊழியர்கள்கிட்ட நல்லா பழகிறது, மேலதிகாரி உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. இப்படி 10ஆம் இடம் ரொம்ப சிறப்பாகிடும். ரொம்ப பிஸி ஆகிடுவீங்க. 10ல் ராகு போய் அமர்ந்தார் சொன்னால் வேலை நேரம், சாப்பிடவே நேரம் இல்லைப்பா, அந்த தூங்குறதுக்கு நேரம் இல்லைப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு படு பிஸி ஆகிடுவீங்க 10ல் ராகு இருந்தால். தொழிலில் பிஸி இல்லை, உத்தியோகத்தில் பிஸி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு. உத்தியோகம் கூட நீங்கள் ஏதாவது நீங்கள் சும்மா இருக்கிறீங்க, உத்தியோகத்துக்காக ட்ரை பண்ணுறீங்கன்னா உத்தியோகத்துக்கு என்ன டிபார்ட்மெண்ட்டில் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அதில் சேர முடியும். கண்டிப்பாக இந்த ராகு பகவான் அதுக்கு உண்டான அமைப்பை தருவார். இல்லை நான் இங்கே உள்ளூர்லலாம் கடை கண்ணி வைக்கலைங்க, உள்ளூர்லலாம் வேலை பார்க்கல, வெளிநாடு போகிறேங்க, தாராளமாக போங்க. வெளிநாடு போக விருப்பம் இருந்தால் உங்களுக்கு அதற்கான ஜாதகத்தில் அமைப்பு இருந்தால் நீங்கள் தாராளமாக வெளிநாடு போயிடுவீங்க. அங்கே போய் தொழில் பண்ணுவீங்க, இல்லை உத்தியோகம் பண்ணுவீங்க, இல்லை உயர்கல்விக்காக கூட போவீங்க. ஏதோ ஒன்று இந்த ராகு பகவான் உங்களை பெரிய லெவலில் உங்களை உருவாக்குவார். சாதாரணமாக நான் இப்படி ஆயிட்டேனே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு உங்களை பெரிய லெவலுக்கு பூமப் பண்ணுவார் இந்த ராகு பகவான். சரி, வாட்டை போட்டு கேது பொறுத்த வரலையும் 4ஆம் இடம் சுருக்குவார். தாய்க்கு உடம்பு முடியாமல் போயிடும், வண்டி வாகனங்கள் செலவு வைக்கும். இப்போ உங்கள் ஜாகத்துலேயும் உங்களுக்கும் பார்த்தா உடம்பு படுத்தும், ஆஸ்பத்திரி செலவு வைக்கும், பிபி சுகர் எகுரும், வீட்டுக்கு மெயின்டெனன்ஸ் செலவுலாம் கூடும். இப்படி 4ஆம் இடத்தை கெடுத்துருவார், சுருக்குவார். அப்போது உங்களுக்கு இந்த 4ஆம் இடத்துல கேது கெடுக்க செய்யுது. ஆனால் படிக்கிற பசங்க நல்லா படிப்பாங்க,
உயர்கல்வி ஆகட்டும் இல்லை மற்ற கல்வி ஆகட்டும் நல்லா படிப்பாங்க. இருந்தாலும் இந்த கேதுவுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணணும், பிள்ளையாரை வழிபாடு பண்ணுங்கள். கேதுவால் வரக்கூடிய தீய பலன்கள் தலைக்கு வர்றது தலைப்பாக எடுக்கும். இந்த ராகு பொறுத்தவரையிலையும் ஒரு பிரம்மாண்ட நாயகன், அதுவும் 10ஆம் இடத்துல ஒரு பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேட்டிருப்பீங்க. அப்போ பாம்பே உக்காந்துட்டார். அப்போ தொழில் கண்டிப்பாக ஏதோ ஒன்றையா, பையன் வெட்டியாக இல்லை, ஒன்று கடகண்ணி ஆரம்பிச்சிட்டான், இல்லை உத்தியோகத்துக்கு போகிறான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்களை கொண்டு செலுத்தும் இந்த ராகு பகவான் அப்படின்னு சொல்லணும். அப்போ ராகு சம்பாதிக்க வழி கற்றுக் கொடுப்பார், சம்பாதிப்பார், நல்ல காசு பணத்தை பார்க்கலாம். 10 ரூபா பார்க்க வேண்டிய இடத்துல ஒரு 10 ரூபா கட்டே பார்க்கலாம். அந்த அளவுக்கு ராகு பகவான் பிரம்மாண்டத்தை தருவார். அதுலேயும் ஒரு சிலர் உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட்டிங் பண்ணுறவங்க, இந்த கம்ப்யூட்டர் சாதனங்கள், அதாவது இப்போ வந்திருக்கு பாருங்கள் நெட்வொர்க்கு, இதெல்லாம் அதுக்கு தகுந்த இந்த கம்ப்யூட்டரிஸ்ட்டு விஷயங்கள், அந்த மெட்டீரியல்லாம் வாங்கிறதுக்கு, அதை சேல்ஸ் பண்ணுறதுக்கு, இப்படி அந்த ஒரு நிறுவனத்தில் இருக்கிறவங்க சாஃப்ட்வேர் லைன்லையும் சரி எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நிலை. சரி, இப்போ ராகு பார்த்தாச்சு, கேது பார்த்தாச்சு, சனி பகவான் பார்த்தாச்சு, வாட்டை போட்டு குரு பகவான். குரு பகவான் 4 மாதம்தான் மேஷத்தில் இருப்பார். நல்ல லாபத்தை கொடுக்க போகிறார், சம்பாத்தியத்தை கொடுக்க போகிறார். அந்த 4 மாதம் நல்லாவே இருக்கும், நல்ல சம்பாத்தியம் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்கள். ஏன் அதுக்கப்புறம் சம்பாத்தியம் இருக்காதா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த 4 மாதத்தில் சம்பாதிக்கிறது என்ன, குரு 11 இருக்கார், ஓரளவுக்கு நல்லா அமக்கலமாக சம்பாதிப்பீங்க. 3ஆம் இடத்தை பார்க்குது, 5ஆம் இடத்தை பார்க்குது, 7ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாருன்னு சொன்னால் சம்பாத்தியமும் இருக்கும், வீட்டில் சுப செலவுகள் இருக்கும், திருமணத்துக்கான ஒரு காலகட்டம், பிள்ளைகளுக்கு திருமண செலவு இல்லை வீட்டில் மற்ற சுப செலவுகள் நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். 5ஆம் இடத்தை குரு பார்க்குறார். பூர்வீகத்தில் ஏதாவது சொத்து வாங்கிறது, பூர்வீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். குலதெய்வத்தின் ஆதரவால் எல்லாமே நன்மையாக இருக்கும். உங்களுக்கு கீழே பிறந்த இளையவர்கள் இல்லை தங்கச்சியாக தம்பிகளால் உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய அமைப்பு. எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். இது முதல் 4 மாதம். அதுக்கப்புறம் குரு பெயர்ச்சி நடக்குதுங்க. மே 1ஆம் தேதி ரிஷபத்துக்கு வந்துடுறார். ரிஷபம் என்பது இந்த மிதுனத்துக்கு 12ஆம் இடம். 12ஆம் இடம் குருவுக்கு ஸ்தான பலமாக இல்லை. 12ஆம் இடத்துல குரு கெட்ட கிரகம் உட்காந்தா அசுப செலவு, இது குரு உட்காந்தா சுப செலவு. அப்போ இந்த மிதுன ராசி அன்பர்கள் அப்போ சுப செலவுனா சந்தோஷம் தானேங்க. கடன் வாங்கி கூட செலவு பண்ணலாமாங்க. இப்போ வீடு வாங்குறீங்க, பிள்ளைகளை கல்விக்காக செலவு பண்ணுறீங்க, வீட்டில் விசேஷம் வேறு ஏதோ நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துகிறீங்க, சுப நிகழ்ச்சிகள் எல்லாமே வண்டி வாகனங்கள் வாங்குறீங்க, இதெல்லாம் சுப செலவில் சேரும். அப்போ சந்தோஷமாக வாங்கி செலவு பண்ணலாமே, ஒன்றும் குறை கிடையாது. இப்போ அதனுடைய பார்வை ஸ்தான பலம் இல்லை, இருந்தாலும் பார்வை பலம் அப்படின்னு பார்க்கும்பொழுது பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 6ஆம் இடத்தை குரு பார்க்குறார், 8ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போ 4ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாருன்னா இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், எல்லாம் வீடு வாசல் அபிலாஷை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை வாங்கலாம். 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடத்துல கேது இருந்தாலும் குறையில்லை. ஏன்னா குரு பார்த்துடுறார். முதல் 4 மாதம்தான் அவர் பிரச்சனையை கொடுப்பார், அதுக்கப்புறம் பிரச்சனை கிடையாது. ஏன்னா குரு பார்த்துடுறாரு ரிஷபத்துலேருந்து 8 மாத காலமும். அப்போ குரு பார்க்க கோடி நன்மை. தாய்க்கு தேக ஆரோக்கியத்தில் சிறப்பாக இருந்து அவங்க தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு அனுகூலமாக இருப்பார்கள், அனுசரணையாக இருப்பார்கள். வண்டி வாகனங்கள் வச்சு பொழப்பு நடத்துகிறவங்களுக்கு வண்டி வாகனங்கள் சிறப்பாக இருக்கும். ஒரு சிலர் பழைய வண்டி வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க, இல்லை புதுசே 4 வீலர் கார் வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க வாங்குவீங்க. வீடு வாங்கணும், மனை வாங்கணும், தோட்டம் வாங்கணும், இல்லை ஃப்ளாட்டு வாங்கணும். உங்கள் அபிலாஷை என்னவோ அது கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். 4ஆம் இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். ஏன்னா 4ல் கேது இருந்து குரு பார்க்குறார். பசங்க உயர்கல்வி நல்லா படிப்பாங்க. ஏன்
லோக்கல்வி, அதாவது மற்ற கல்வி எல்லா கல்வியும் நல்லா தான் படிப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னு சொன்னால் லோயர் ஆகட்டும் ஹையர் ஆகட்டும் நல்லா படிப்பாங்க. அடுத்தது 6ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. 6ஆம் இடம்னா அந்த பிள்ளைங்க வந்து எக்ஸாம் எழுதுவாங்க, யூபிஎஸ்சி எக்ஸாம் எழுதுவாங்க, காம்படிட்டிவ் எக்ஸாம், பேங்க்கு, நீட் எக்ஸாம், இது மாதிரி ஏதாவது எக்ஸாம் எழுதுனாலும் நீங்கள் செலக்ட் ஆவீங்க. இல்லை கோர்ட்டில் கேஸ் இருக்குது, உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். எதிரிகளே இருக்க மாட்டாங்க. சொந்த தொழில் பண்ணவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். 6ஆம் இடம் கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். புதுசாக கடன் வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும். 6ஆம் இடம் என்பது ஆரோக்கிய ஸ்தானம். இப்போ 4ஆம் இடம் சுகஸ்தானம் ஆச்சா, 6ஆம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம். அப்போ இந்த மிதுன ராசி என்பவர்கள் இந்த 2024 நல்ல சொகுசாக இருக்க போகிறீங்க. அதாவது நல்ல சுகவாசியாக இருப்பீங்க, ஆரோக்கியவாசியாகவும் இருப்பீங்க. அடுத்தது உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது. இந்த 8ஆம் இடத்தை குரு பார்க்க போகுது அப்படின்னா, இந்த சனி பகவான் ஒரு 120 நாள் வக்ரம் அடைய போகிறார். எப்போ அப்படின்னா ஜூலை 10ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 5ஆம் தேதி வரைக்கும் இந்த 120 நாள் வக்ரம் அடைஞ்சால் பின்வீட்டு பலனை செய்வார். அப்போ அஷ்டமத்து சனின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் இந்த குரு பார்த்துறாரு பாருங்கள் 8ஆம் இடத்தை. அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அஷ்டமத்து சனியுடைய வீரியம் இருக்காது. 8ஆம் இடம் என்பது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். வீட்டில் வயசான பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். வாரிசு இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். 8ஆம் இடம் அப்படின்னும் பொழுது இந்த வழக்கறிஞர்கள் ஆசை, அதாவது செவிலியர்கள், டாக்டர்கள், அதாவது காவல்துறையில் பணியாற்றுபவர்கள், இப்படி இந்த பிரச்சனையான தொழில் பண்ணுறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எந்த பிரச்சனையும் வராது. அது மட்டும் இல்லைங்க, இந்த 8ஆம் இடம் அப்படின்னு சொன்னால் இந்த உளவுத்துறை, இந்த போலீஸ், அந்த இது அவங்களுக்கெல்லாம் கூட நல்ல ஏதாவது புதுசாக பழைய விஷயத்தை தோண்டி தொலைங்கி எடுத்து அவங்களுக்கு ஒரு நல்ல பேர் ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு இந்த மிதுன ராசி அன்பர்கள் ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்க நல்லா படிக்கலாம், அதில் முதன்மை பெறுவார்கள், நல்லா இருப்பாங்கன்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த 2024 இந்த மிதுன ராசிக்கு கேது பகவான் கெடுதலை செய்கிறார். பிள்ளையாரை கெட்டியமாக பிடிச்சிங்க. காலையில் எழுந்து பிள்ளையாரை ஒரு 12 சுற்று 13 சுற்றுங்க. பிள்ளையாரை சுற்றுங்க, பிள்ளையாரை கெட்டியமாக பிடிச்சிங்க, பிள்ளையார் ஸ்லோகம் சொல்லுங்கள். ராகுக்கு நீங்கள் துர்க்கையை கூட வழிபாடு பண்ணணும். ஏன்னா சிலது பிரச்சனைகள் கூட பண்ணலாம். 10ஆம் இடம் ரொம்ப எக்ஸ்பேண்ட் பண்ணி விரிவாக்கம் பண்ணுவார். அதனால் துர்க்கையை வழிபாடு பண்ணுங்கள் ராகுக்கு. மற்றபடி உங்களுக்கு இந்த குரு பகவான் 12 இருந்தாலும் ஒன்றும் குறை கிடையாது. உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2024 தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக ஒரு திருப்பு முனை ஏற்படும். நிச்சயமாக ஒரு 60 விழுக்காடு நன்மைகளை அடையப் போகிறீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. நன்றி. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், அதாவது ரிஷபராசி மிதுன ராசி 2 ராசி சேர்ந்து தான் வரும். அதாவது மிருகசீரிஷம் 1ஆம் பாதம் 2ஆம் பாதம் ரிஷபராசியில் வரும். மிருகசீரிஷம் 2 3 4 மிதுன ராசியில் வரும். இந்த 2 ராசியினுடைய பலனை கேட்டீர்கள், ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த 2024 நிச்சயமாக நல்லாவே இருக்க போகுது. சந்தோஷமாக இருக்க போகிறீங்க.